இப்போ நம்ம பேச இருக்கிறது தண்டேலான்னு தெலுங்கு படம் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். இப்போ சாய் பல்லவி, நம்ம நாகார்ஜுனா பையன் ஹீரோ, டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக். படம் அருமையாக இருக்குங்க. ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர போகிறதே தெரியல. அந்த அளவுக்கு ஸ்பீடு, லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, காமெடி, இது எல்லாம் கலந்த ஒரு படம் தான் தண்டேலா. அவருடைய அந்த ஹீரோவுடைய படம் நிறைய நான் பார்த்துருக்கேங்க. லவ்வு இந்த மாதிரி தான் அப்படியே போயிட்டுருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஒரு கலைகளம். கதை, ஸ்க்ரீன் பிளே அப்படியே ஓப்பனிங்கிலேருந்து நூல் பிடிச்ச மாதிரி அப்படியே கொண்டு போயிருப்பாங்க கிளைமேக்ஸ் வர. அருமையான படம். இல்லைனா உங்களுக்கு 3 நாள் 4 நாள்லேயே உங்களுக்கு 70 கோடி ரூபா 80 கோடி ரூபா கலெக்ஷன் கொடுக்காதுல்ல. எல்லாரும் வரவேற்கிறாங்க. கூட்டமும் விடாமுயற்சிக்கு அங்கே காவாசினா இங்கே 80% 85% கூட்டம். அதனால் டைம் கிடச்சா போய் பாருங்கள். சாய் பல்லவியை பற்றி சொல்லணுங்க. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் அப்படியே வாழ்ந்துருந்தாங்க. இப்போ கமல் சார் எப்படி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டராகவே மாறிடுவார். உதாரணம் மோகன்லால் சார்லாம் சொல்லலாம். விக்ரம் ஒரு கேரக்டர் அப்படியே வாழ்வான், அந்த கேரக்டருக்கு அப்படியே உயிர் கொடுப்பாங்க. சிவாஜி சார், நிறைய ஆர்டிஸ்ட்டை நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி சாய் பல்லவி, தமிழ் பொண்ணு, எந்த கதாபாத்திரத்தை கொடுங்களேன் பிச்சு உதறி ஆடியன்ஸ் மனசில் நம்ம வீட்டு பொண்ணாகவே உட்காந்துருந்தாங்க. பார்க்கும்போது நம்ம கூட பிறந்த சகோதரி, நம்ம மாமா பொண்ணு, நம்ம சித்தப்பா பொண்ணு, இப்படி தான் தோணும். வேறு எதுவுமே தோணாது சாய் பல்லவியை பொறுத்தளவு. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல இல்லை, எல்லா படத்துலேயும் அவங்கெல்லாம் இருக்கனால தான் என்ன சொல்கிறது, அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு உயிர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது சில ஆர்டிஸ்ட்டு தான், எல்லாருக்கும் வராது. அதனால் தண்டேலா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அருமையான ஒரு படம். நன்றி. அடுத்தால ஃபயர் டிவி மூலயமா நல்ல ஒரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களை நண்பன் ராமையா சரோஜாராஜ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சேனல்.